இந்த பணி ஒரு அபாயகரமான பணி. இந்த கிரானைட் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் ரொம்ப வலிமையானவர்கள், அபாயகரமானவர்கள், அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கின்ற அந்த சூழலை எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய, நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன இன்னைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள்ட்ட அவர் நேர்மையாக இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி திரு சகாயம் ஐயா அவர்கள்ட்டே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம். என்னென்னா மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. அது நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி சம்மன் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து பதில் கடிதம் கூட அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை என்ன சார்? இப்போ மதுரையில் சிறப்பு நீதிமன்றம் குறிப்பாக கனிம வள பிரச்சனைகள் அதை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எனக்கு அழைப்பாணை சம்மன் வந்திருக்கு. அந்த சம்மன் எப்படின்னா, நான் 2012 மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தப்ப நான் அரசுக்கு 16,000 கோடி இழப்பு, குறிப்பாக இந்த கிரானைட் சுரங்கங்களில் நடந்த முறைகேடுகள்னால அரசுக்கு பெரிய இழப்பு, அது 16,000 கோடி அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை நான் கொடுத்தேன். அந்த அடிப்படையில் தான், அந்த பின்புலத்தில் தான் நான் அங்கேருந்தே நான் மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு 2 மாத காலம் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனை ஒட்டி சமூக ஆர்வலர்கள் அந்த அறிக்கையை வெளியில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அது ஊடகங்களால் பெரிதாக பேசப்பட்டு அன்றைய அதிமுக அரசு வேறு வழியின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையினுடைய ஒரு முகமாக இப்பொழுது 13 ஆண்டுகள் கழித்து இப்போ எனக்கு விக்கிரமங்கலம் காவல் நிலையம், உசிலம்பட்டி டிவிஷனில், இந்த காவல் நிலையத்தில் அந்த எல்லைக்கு உட்பட்ட சுரங்கங்களில் நடைபெற்ற முறைகேடுகளில் தொடரப்பட்ட வழக்கில் இன்னைக்கு மதுரையில் இந்த கனிம வளங்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எனக்கு இந்த சம்மன் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி வந்திருக்கு சார்? அந்த சம்மன் வந்து எனக்கு வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நான் நேரில் ஆஜராகி நான் சாட்சி சொல்லணுங்கிறது வந்திருக்கு. இப்போ அடிப்படையில் இப்போ நான் உடனடியாக நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதனால் நான் கூடுதல் கால அவகாசம் கேட்டேன். அதுக்கு பிறகு மார்ச் மாதம் 11ஆம் தேதி மீண்டும் நான் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்மன் வந்துச்சு, அழைப்பான. அதுக்கு நான் வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினேன். இன்றைக்கு நான் 2012 16,000 கோடி ரூபாய் இழப்புன்னு அறிக்கை நான் அளித்தேன். அதுக்கு பிறகு நான் மாற்றப்பட்டேன். அப்புறம் ஒன்றுமில்லாத அதிகாரமில்லாத பதவிகளுக்கெல்லாம் நான் அனுப்பப்பட்டு கடைசியில் நான் 2020 விஆர்எஸில் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை இல்லாமல் 2014 சென்னை உயர்நீதிமன்றமே என்னை சட்ட ஆணையராக, தனி அலுவலராக அதே மதுரை மாவட்டத்தில் நடந்த இந்த கிரானைட் முறைகேடுகளை பற்றி விரிவாக விசாரணை நடத்த என்னை அன்னைக்கு பணிச்சது. அந்த அடிப்படையில் நானும் ஒரு விரிவான விசாரணையை நடத்தி 2015 நவம்பர் 20 நான் அரசுக்கு அறிக்கை அளித்தேன். ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேலே அரசு வசூல் செய்யலாம், இழப்புகளை எல்லாம் கணக்கிட்டு வசூல் செய்யலாம்னு சொல்லி நான் அறிக்கை அனுப்பிச்சேன். இப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு அரசே, இது உயர்நீதிமன்றமே, சென்னை உயர்நீதிமன்றமே இந்த பணி ஒரு அபாயகரமான பணி, இந்த கிரானைட் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் ரொம்ப வலிமையானவர்கள், அபாயகரமானவர்கள், அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கின்ற அந்த சூழலை எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு ஆர்ம்டு செக்யூரிட்டி கார்டு எனக்கு அன்னைக்கு அனுமதிச்சாங்க. ஆயுதம் ஏந்திய ஒரு காவலர் பாதுகாப்பு. அது தொடர்ந்து 2023 வரைக்கும் இருந்துச்சு. 2023 உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எதையுமே பெறாமல் தன்னிச்சையாக தமிழக அரசு அந்த பாதுகாப்பை விலக்கி கொண்டது. இந்த சூழலில் நான் இந்த மதுரை இந்த சிறப்பு நீதிமன்றம் அழைப்பாணையை பெற்றவுடன் என்னுடைய பாதுகாப்பு, ஏற்கனவே விலக்கிக் கொள்ளப்பட்ட அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத வரைக்கும் நான் தங்களுடைய நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறேன் என்று நான் அவர்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறேன். குறிப்பாக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன். அதனால் நான் அந்த நீதிமன்றத்திற்கு போகலை. இதுதான் இந்த சூழல், இந்த பின்புலம். இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அடுத்து என்ன, அரசு முடிவெடுக்கணும், நீதிமன்றங்கள் முடிவெடுக்கணும்.
உண்மையிலே என்னன்னா 2023 ஏப்ரல் மாசத்துல தூத்துக்குடியில லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலர், முறப்ப நாடு என்று கருதுற அந்த கிராமத்துல பணியாற்றிய ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பட்ட பகல்ல அலுவலகத்துல இந்த மணல் மாஃபியாக்களால் கொல்லப்படுறார், வெட்டி கொல்லப்படுறார். இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். மனசாட்சி உள்ள எந்த குடிமகனையும் இது உழுக்கணும். இதை பார்த்துட்டு எனக்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க. நான் தொடக்கத்தில் பேட்டியை தவிர்க்கிறேன், அதுக்கப்புறம் வற்புறுத்தலான பேட்டியை நான் கொடுக்குறேன் ஊடகங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஒரு அரசு நினைத்தால் 24 மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய சமூக விரோதிகளையும் ஒடுக்க முடியும் நான் சொன்னேன். இது வந்து இந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தி இருக்கணும். லூர்து பிரான்சிஸ் வந்து கொலை செய்யப்பட்டது உண்மையிலே கண்டனத்துக்குரியதுன்னு நான் சொல்றேன். இந்த பின்புலத்தில் சில காவல்துறை அலுவலர்கள் தன்னிச்சையாக என்னுடைய இந்த பாதுகாப்பை விலக்கிக் கொள்றாங்க. இது வந்து ஜனநாயக விரோதமானது, உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இது குறித்து தலைமைச் செயலருக்கு, டிஜிபிக்கெல்லாம் எழுதியிருக்கிறேன். அவர்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இல்லை என்று சொல்லி பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அத்தகைய முடிவுக்கு வந்தார்கள் அப்படி என்று விளக்கி சொல்லவில்லை. இது முழுக்க ஒரு தன்னிச்சையான முடிவு. நான் சொல்லுவதெல்லாம் 1,00,000 கோடிக்கு மேலாக 1,11,000 கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறேன். 1,00,000 கோடி என்று வைத்தால் கூட அரசு 1,00,000 கோடியை வசூல் செய்யலாம். அதிலே 1% 1000 கோடி. எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகள் எனக்கு இந்த பாதுகாப்பை அளித்தால் கூட 1% என்கின்ற 1000 கோடியில் 3 கோடியை செலவு பண்ணினால் கூட எனக்கு பாதுகாப்பை வழங்க முடியும். மக்கள் வரி பணத்தில் எனக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது இல்லை. இன்றைக்கு கனிம வளங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழப்பு, அந்த இழப்பிலே நீங்கள் இந்த இழப்புக்கு நீங்கள் வசூல் செய்ய ஆரம்பித்தால் 1% 1000 கோடி ஆகிறது. என்னுடைய பாதுகாப்புக்கு 3 கோடி தான் தேவை. எப்படி இவர்களால் விளக்க முடிகிறது? எந்த அடிப்படையை வைத்து இந்த காவல் உயர் அலுவலர்கள் இப்படி செய்கிறார்கள் என்கின்ற கேள்விக்கு அரசு பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியவில்லை. முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு இது சென்றதா என்பது தெரியவில்லை. இது மட்டும் அல்ல, இது தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. இன்றைக்கு மிக கொடூரமாக என்னுடைய மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ஜகபர் அலி என்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கிராமத்திலே, அந்த கிராமம் என்னுடைய தாய் பிறந்த ஊருக்கு 3 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கிராமம், அங்கே மிகப்பெரிய அளவிற்கு கனிம கொள்ளை நடந்ததை அவர் வெளிப்படுத்துகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சொல்லுகிறார், காவல்துறை அலுவலர்களிடத்திலே புகாராக அளிக்கிறார். நான் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். என்றைக்கு போராட்டம் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறாரோ அதே நாளில் அவர் வாகனத்தை ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது மிக மோசமானது. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு ஜாகிர் ஹுசைன் என்கின்ற ஒரு பொது சொத்தை, சொத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் போராடுகிறார். அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு காவல்துறை அலுவலர்கள் துணையாக இருக்கிறார்கள், என்னை கொல்லப் போகிறார்கள் என்றெல்லாம் அவர் சமூக வலைதளங்களிலே வீடியோ போட்டு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் 2-3 நாளிலே கொல்லப்படுகிறார். மிக மோசமான ஒரு செயல் இது. மொத்த சமூகமே, படித்த ஒரு சிவில் சமூகமே வெட்கத்தால் தலைகுனியக்கூடிய ஒரு செயலாக நான் கருதுகிறேன். சமூக செயற்பாட்டாளர்கள் தன்னலமற்றவர்கள். இவர்கள் இன்றைக்கு ஊழல் செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், பொது சொத்துக்களை திருடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் சுகபோகமாக மரியாதையுடன் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தன்னலம் மறந்த இந்த சமூக பணியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கொல்லப்படுவது என் மனசாட்சியை உழுக்குகிறது. எனவே தமிழக இளைஞர்களிடத்திலே இந்த தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வள சூறையாடல் பற்றி நான் பேச விருப்பப்படுகிறேன். நிச்சயமாக இதை பொதுமக்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை கனிம வள சூறையாடல் பற்றி பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நான் திட்டமிடுகிறேன். உங்களோட உழைப்பையும் நேர்மையும் சட்ட போராட்டத்தையும் இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் சார். ஆனா இந்த பிரச்சனையில மதுரை சிறப்பு நீதிமன்றத்தோட நடவடிக்கை அடுத்து என்னவா இருக்கும், நீதிபதி என்ன சொல்லுவார்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அடிப்படையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் இந்த கனிம குற்றங்களுக்காக, கனிம முறைகேடுகளுக்காக அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்ற நடவடிக்கைகள் மிகச் சரியானவை. என்னை போன்றவர்களை அவர்கள் நேரடியாக விசாரித்து சாட்சிகளை பெற்று உரிய தீர்ப்பை, நடவடிக்கை அவர்கள் எடுப்பது மிகச் சரியானது. அதற்கு நான் ஒத்துழைக்க வேண்டும், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நான் அந்த கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. நான் நிச்சயமாக செய்வேன். நிச்சயமாக என்னுடைய பணியை எப்படி நான் நேர்மையாக 30 ஆண்டு காலம் நான் மேற்கொண்டவனோ அதை போல நான் இப்பொழுதும் மிக நேர்மையாக நான் ஆற்றிய அந்த கடமையை ஒட்டி நான் நிச்சயமாக சாட்சி சொல்லுவதற்கு செல்லுவேன். ஆனால் எனக்குள்ள இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய
திரு லோகேஸ்வரன், நான் கேள்விப்படுவதெல்லாம், எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அறிமுகமானவர் அல்ல, ஆனால் நான் கேள்விப்படுவதெல்லாம் ஒரு மிக நேர்மையான ஒரு நீதிபதியாக, மனசாட்சி உள்ள, இது போன்ற இந்த அநீதிகளுக்கு எதிரான உள்ளம் கொண்டவராக, சமூக அக்கறை கொண்டவராக அப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள். அத்தகைய தகவல் எனக்கு வருகிறது. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதை போல இந்த நீதிமன்றத்தின் மீது மரியாதை உண்டு. எனவே எந்த விதமான சட்டப்படியான செயல்பாடுகளுக்கு நான் துணை நிற்பேன். ஆனால் என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படுமேயானால், என்னுடைய காவலர் பாதுகாப்பு மீண்டும் அளிக்கப்படுமேயானால், நிச்சயமாக நான் போய் அங்கே சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். இது ஒரு அசாதாரணமான சூழல். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக, ஒரு கலெக்டராக பணியாற்றியவன், இந்தியாவினுடைய மிகப்பெரிய அந்த கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர், இன்றைக்கு அவர் யோசிக்கிறார் என்று சொன்னால், அதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு சவாலான பிரச்சனையாக இன்று இருக்கிறது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். குறிப்பாக காவல்துறை உயர் அலுவலர்கள் உணர வேண்டும். நிச்சயமாக அந்த பாதுகாப்பு விளக்கப்பட்டது திருப்பி அளிக்கப்படுமே. ஆனால் நான் என்னுடைய கடமையை செய்வேன். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையும் உங்கள் சட்ட போராட்டத்தையும் தமிழக அரசும் காவல்துறையும் நீதிமன்றமும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் சார். உங்களோட சேவையும் நேர்மையும் உங்களோட சட்ட போராட்டமும் தொடர்ந்து நடக்கணும், அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாட்டு நடப்பு சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி தம்பி. நாட்டு நடப்பு சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். படிக்காத மந்திரிங்க இப்படி தப்பு பண்ணா அதை தப்புன்னு எடுத்து சொல்லி தடுக்கத்தான் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க.